அடுத்தது நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஒரு பெரிய கரகோஷம் ப்ளீஸ் and then we can begin. லாஸ்ட் கால். வெளியில யாராவது இருந்தாங்கன்னா நீங்க மிஸ் பண்ண போறீங்க. அழகான அம்சமான பேச்சாளர்கள் நீங்க இருக்கிறவங்க. ரேணுகா அவர்களே வாருங்கள், இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். பிறந்து சிறந்த பல மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்து தனக்கென தனித்துவம் கொண்ட தொன்மையான என் தாய்மொழி தமிழில் வரவேற்புரை ஆற்றுவதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். மதுரை சோழவந்தானில் பிறந்து கல்கத்தா, கோவா, அந்தமான் என பல தமிழ்ச் சங்கங்களின் தன் பேச்சால் தவழ்ந்து உலகெங்கும் உள்ள பல நாடுகளில் தமிழ் உலா வந்து தன் பாத சுவட்டோடு தமிழ் சொற்பொழிவாற்றலையும் பொழிவித்த உவகை புலவர் இவர். தொன்று தொட்டு நம் செந்தமிழை தம் நாவிலும் தன் முற்போக்கு சிந்தனையை தேனினும் தன் பேச்சிலும் தமிழர்களின் வாழ்வியல், வரலாறு, பண்பாடு போன்றவற்றை செவிகளுக்குள் செலுத்தும் முனைவர் இவர். வள்ளுவர் எழுதிய திருக்குறள், இளங்கோ அடிகள் எழுதிய சிலப்பதிகாரம், மகாகவி கவிதைகள் என்று பல இலக்கிய இலக்கண நூல்கள் தொடங்கி விடுதலை போராட்ட கதைகள், சிந்துபாத் அரபிக் கதைகளோடு ஜாலியன் வாலாபாக் முதல் வாஸ்கோட காமா வரை, விண்கலம் முதல் விஞ்ஞானம் வரை, ஏலியன் முதல் ஏஐ வரை, சிறுகதைகள் முதல் சினிமா வரை, கற்காலம் முதல் கல்வெட்டுகள் வரை, கல்வி முதல் கவிதை வரை தனக்கென ஒரு இலகுவான பாணியில் நவரசமும் நகைச்சுவையும் கலந்து மாணவர்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் எளிய மக்களுக்கும் யதார்த்தமாய் உணர்த்தும் ஒளியில்லா கல்வி சிற்பி இவர். பல கல்வியாளர்களை உருவாக்கிய தமிழ் பேராசிரியர் இவர். ஜெயிக்கலாம் வாங்க, உலகம் உன் கையில், தமிழ் வாசல், வாங்க சிரிக்கலாம், பேசும் கலை, இலக்கிய சாரல் என எண்ணற்ற நூல்களை எளிமையாக எழுதி நம்மை சிந்திக்க வைத்த நூலாசிரியர், தமிழ் இலக்கியத்தின் சிற்றரசர் இவர். பல கவிதைகளை எழுதி மகாகவி பாரதி விருதை கையில் ஏந்திய இன்றைய நவயுக கவி இவர். தினமணி, தி இந்து, ஆனந்த விகடன் இன்னும் பல அச்சு ஊடகங்கள் மூலமாகவும், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற மின் ஊடகங்கள் மூலமாகவும் தம் தமிழ் அறிவை நாட்டு மக்களுக்கு எடுத்தொழிக்கும் நற்றமிழ் நாவலர் இவர். தன்னை கல்வி பணிக்காகவும் பல சமுதாய பணிகளிலும் தமிழிலும் ஈடுபடுத்திக் கொண்டு தமிழுக்கு சேவகராய் இருந்த தமிழாகரர் பண்டிதமணி இவர். பல தொலைக்காட்சி தொடர்களிலும் வானொலி பேச்சுகளிலும் மட்டுமின்றி விருமாண்டி, பிகில், மருது, ரஜினி முருகன் இன்னும் பல திரைப்படங்களிலும் தன் நடிப்பில் முத்திரை பதித்த பன்முக கலைஞர் இவர். மேடை பேச்சை தன்வசப்படுத்தி பேச்சுக்கென்று தனி உணர்வை கூட்டி பல்லாயிரக்கணக்கான உருவாக்கி பட்டிமன்ற நடுவராய் தன் கூற்றை நிலைப்படுத்திய பட்டிமன்ற மன்னன் இவர். இவ்வாறு தன் ஐம்புலன்களில் வைத்திருக்கும் தமிழ் வித்தகன் இவர். பெயரிலே நாணத்துடன் சம்பந்தமுடைய எங்கள் தமிழ் பெருமை பட்டிமன்ற வேந்தர், பன்முக திறமையாளர், கலைமாமணி டாக்டர் திரு கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை இங்கிலாந்தில் உள்ள சவுத்தாம்ப்டன் தமிழ்வாழ் மக்கள் சார்பாகவும், தென்னிந்திய கலை மற்றும் கலாச்சார சங்கம் சார்பாகவும், போன்மோர் மற்றும் டோர்செட் தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் எங்கள் முத்தமிழ் விழாவிற்கு வருக வருக என பணிவன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம்.
இங்க பாருங்க, யாருமே பார்ஷல் இல்லாம பயஸ்டா இல்லாம கை தட்டணும். நியாயமான பேச்சுக்கு கை தட்டணும். அது நியாயமான பேச்சு. ஆரம்பிக்கலாமா? அப்பதான் உங்க முகம் எப்படி இருக்கு எனக்கு தெரிய வேணாமா? கோபமா இருக்கீங்களா, வருத்தமா இருக்கீங்களா, அல்லது யார் யார் எந்திரிச்சு போறீங்க, இதெல்லாம் நான் பார்க்கணும் இல்லையா? இன்னொன்று, கலை நிகழ்ச்சி அப்போ இங்கே வெளிச்சமாகவும் அங்கே இல்லாமல் இருக்கலாம். இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ், அதனால முகத்துக்கு முகம் பார்க்கறதுனால இப்படி இருந்தால் தான் நல்லது. தொடங்கிடலாமா? நன்றி. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய நம்மை ஆண்ட இந்த நாடு இந்தியாவை மட்டுமல்லாமல் சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் என்ற பெயரை உடைய இங்கிலாந்தினுடைய தலைநகர் லண்டன். அது என்ன சூரியன் மறையாத அப்படின்னா, இவங்க ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு பகுதியில் சூரியன் எழுந்தால் அது மறைகிற வரைக்குமான இடங்கள் முழுவதையுமே ஒரு காலத்தில் ஆண்டது லண்டன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அத்தகைய பெருமை மிகுந்த இங்கிலாந்தினுடைய தலைநகர லண்டன் நம்முடைய தமிழர்கள் வந்து நாங்களும் இங்கே எங்களுடைய பெருமைகளை சொல்ல, எங்கள் கல்வியால் உயர்ந்து எங்கள் தொழில் முறையால் நாங்கள் சிறப்புற்று இங்கே வாழ மட்டுமில்லை, எங்களால் ஆளவும் முடியும் என்கின்ற அளவிற்கு தங்களுடைய கலைகளால் தமிழால் ஆண்டு கொண்டிருக்கின்ற சவுத்தாம்ப்டன் தமிழ்ச்சங்கம் மற்றும் இந்த அருமையான ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் சொசைட்டியை சேர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் என் முதல் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கு பெற காரணமாக இருந்த என்னுடைய மாணவ நண்பர்கள், எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அவங்கள வகுப்பில் பார்த்தோமோ இல்லையோ இங்கே பார்க்குறோம் அடிக்கடி. ஏன்னா அப்போ அப்படி தான் இருக்க முடியும். சில பேர் அறிமுகப்படுத்துவாங்க, இவர் யார் தெரியுமா, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படிம்பாங்க. அப்படின்னா உள்ளே வரலேன்னு அர்த்தம். அவர் அப்படி அவர் பாட்டுக்கு திரிவாராம். ஆனால் என்னுடைய மாணவர்கள் அப்படி இல்லை. அங்கே படிக்கிற போதும் சரி, இப்போவும் சரி, நான் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே என்னை வரவேற்று அழைத்து வந்து உணவு தந்து பெருமை சேர்த்து இதில் இத்தனை சிறப்பாக நடத்துகின்ற இந்த அருமையான தமிழ் கழகம் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், வணக்கத்திற்குரிய சுனில்குமார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் மனோகரன் அவர்கள், நண்பர் கார்த்திக் அவர்கள், நண்பர் விஜய் முத்துபரதன் அவர்கள், சிவராஜ்குமார் அவர்கள், நண்பர் அருண்குமார் அவர்களெல்லாம் ஒவ்வொரு தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்தவர்கள், திரு வரதராஜன் அவர்கள், திரு செல்வராஜ் அவர்கள், உதயவர்கள் மற்றும் அன்போடு என்னை வந்ததிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கூடிய சித்தார்த் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இந்த நிகழ்விலே நான் முதல்ல பார்த்த பல்வேறு நிகழ்ச்சிகள், இந்த நகரத்தினுடைய மேயர் வந்திருந்தார், அதே போல் குழந்தைகள் தொடங்கி பெரியவங்க வரைக்கும் தங்களுடைய திறமைகளை இங்கே காண்பித்தார்கள். அதுலேயும் குறிப்பாக நாட்டுப்புற கலைகளுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்து பரதத்தோடு தொடங்கினாலும் பிறகு நாட்டுப்புற கலைகள், நையாண்டி மேளங்கள், கரகாட்டம், காவடி என்று அத்தனை நிகழ்வுகளையும் நிகழ்த்தி காட்டிய குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற தொகுப்பாளினி அவர்கள் எங்களுக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா, சோழவந்தான், நான் பிறந்த ஊர், அந்த சோழவந்தானை சார்ந்தவர்கள்
அவர்களுடைய குடும்பத்தார் அத்தனை பேரையும் நான் நன்கு அறிவேன். அவர்கள் அருமையாக நல்ல தமிழில் வைகை கரையில் பிறந்ததால் நல்ல தமிழில் அற்புதமாக பேசினார்கள். என்னையும் திருக்குறள் சொல்ல வைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருந்த எல்லாரையும் கூட திருக்குறள் பேசுமாறு சொன்னாங்க. இது ஒரு நல்ல முன்னுதாரணம். ஏன்னா தொகுப்பாளர்கள் தானே அவங்க வெறும் ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க, கைதட்டுகன்னு சொல்லுவாங்க அப்படின்னு இல்லாமல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய திறமைகளையும் வெளிக்கொண்டு வர்ற மாதிரி ஒரு திருக்குறள் சொல்லுங்கள், அதுக்கு பொருள் சொல்லுங்கள், ஒரு பாடல் பாடுங்க அப்படின்னு கேட்டு தமிழுக்கு தன்னால் முயன்ற ஒரு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும், குறிப்பாக தொகுப்பாளி எங்கள் பேர் வந்து சௌந்தர்யா அவர்கள் பேருக்கு ஏற்றபடியான அழகோடு இருக்கிறார்கள். அவர்கள் நாம் அன்போடு பாராட்டி, சௌந்தர்யம் என்றாலே அழகுதான், அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை சொல்லி இந்த இனிமையான பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலா வெளியிலா. இப்போ வீட்டிலேயே வெளியில் உட்காந்துருக்குன்னு சொல்லக்கூடாது, அது மாதிரி வெளியில் ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, அது அதை காட்டிலும் தப்பு. அதனால் நம்ம வீடு மகிழ்ச்சியை தருதா, வெளி உலகம் மகிழ்ச்சியை தருகிறதா, இதுதான் இன்னைக்கு தலைப்பாடமாக வச்சுருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த பெரிய வாய்ப்பு எல்லாரும் கிடைக்கிறது இல்லைங்க. 80,000 கோடி உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு போடுறாங்க. இது வந்து தரையில் மட்டும், தண்ணீரில் அதுக்கு மேலே இருக்குது, கடலுக்குள்ளே வந்து ஒரு உலகமே உண்டுங்கிறாங்க. நல்லா பார்த்தா தரையில் குதிரை இருக்கிற மாதிரி கடல் குதிரை இருக்குது, தரையில் யானை இருக்கிற மாதிரி அங்கே திமிங்கலம் இருக்குது. இங்கே என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ அத்தனையும் அங்கே இருக்குது. சில வகையான மீன்களை பார்த்தா அந்த மீன்கள் ஆச்சரியமாக அப்படியே மின்னல் மாதிரி மின்னக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இருக்குது. நான் ஒரு முறை ராமேஸ்வரம் போயிருந்தப்ப அங்கே ஒரு தீவுக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. நல்லதண்ணி தீவுங்கிற மாதிரி ஒரு தீவு. அந்த தீவினுடைய ஒரு கரை அலையடிக்குது, அதனுடைய மறுகரை என்னன்னு பார்த்தீங்கன்னா குளம் மாதிரி அமைதியாக இருக்குது. தண்ணீர் அப்படியே கிறிஸ்டல் கிளியராக, காசு போட்டால் எடுத்துடலாம். அதில் போய் இறங்கின உடனே நான் உள்ளே போய் பார்த்தப்போ கீழே வந்து அப்படியே சூரியகாந்தி மலர்கள் மாதிரி நிறைய இருந்தது, இடுப்பளவு ஆழத்தில். நான் என் கூட வந்த மீனவர்கிட்ட இந்த பூவை ஒன்று எடுத்து கொடுங்களேன், கடல் புஷ்பம் மாதிரி இருக்குது, எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு கேட்டேன். அவர் சிரித்தார். ஐயா, அது பூ இல்லை, அது ஒரு உயிரினம் அப்படின்னாரு. உயிரினமா? ஆச்சரியமாக இருக்கே, எப்படி அப்படின்னு கேட்டேன். எங்கே எடுங்க அப்படின்னேன். ஐயோ எடுக்க முடியாதுங்க, அது வெளிப்பகுதி தான் அப்படி இருக்குது, உள்ளே வந்து ஏறத்தாழ ஒரு 20 அடி ஆழத்தில் அதனுடைய உடம்பு இருக்கும். இது என்ன சாப்பிடும்னா, இந்த பூ மாதிரி இருக்கேன்னு நினச்சி ஏதாவது ஒரு உயிரினம் வந்து உட்காந்தா அதை அப்படியே சுருக்கி சாப்பிட்டு உள்ளே கொண்டு போயிருமா. இந்த நம்ம சொல்லுவோம்ல ஆர்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது புலால் உண்ணுகின்றவை உண்ணாதவை அப்படிமோ. கார்னிவோரஸ் ஆர்னிவோரஸ்ன்னு சொல்லுவோம். அதுபோல் அதை அப்படியே கூடி இப்படி போயிருமா உள்ள, தொட்ட உடனே அப்படியே போச்சு உள்ள. நான் என் வாழ்நாளில் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அப்புறம் அதை பற்றி நினச்சி பார்த்தேன். ராமாயணத்தில் பொன்மான் வந்து அந்த சீதையை மயக்கிறதுக்காக மாரீசன் பொன்மானாக வர்றான். அப்படியே கோமேதகமாக இருக்குது கொம்பு, பொன்னாக இருக்குது உடம்பு, கால்கள் வைரமாக இருக்குது, கண்கள்லாம் அப்படியே பவளமாக இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த பொன்மானை அந்த பெண்மான் கேட்குறான். யார்கிட்ட? அயோத்தியுடைய கோமான்கிட்ட கேட்குறான், ராமன்கிட்ட. உடனே ராமன் சரின்னு பிடிச்சி தரலான்னு நினச்சி புறப்படுறப்ப இலக்கவன் சொல்கிறான், அண்ணா இப்படி ஒரு உலகத்தில் ஒரு மான் இருக்குமா? இது இல்லை, இது மாயம் அப்படிங்கிறான். அப்போ ராமன் சொல்கிறாரு, அப்படி சொல்லாத, நம்ம பார்க்கலைங்கிறதுக்காக ஒரு பொருளை இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லாதன இல்லை இலங்குமரா அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு போய் அப்புறம் மாட்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வேற. பார்க்காத பொருளை இல்லைன்னு சொல்லாதீர்கள் அப்படிம்பாங்க. நான் அந்த ஆச்சரியத்தை அங்கே வெளியில் பார்த்தேன். அதே போல்
நம்முடைய வீடுகள்லேயே அதிசயங்கள் எவ்வளவோ இருக்குது. நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், மனைவி, பிள்ளை, தாத்தா, அப்பா, அம்மா எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவும் சொல்ல முடியாது. ஒரு புரியாத புதிராக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? வீடு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியில் இருக்கா? வெளியில் இருக்கவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அங்கே என்னங்க மகிழ்ச்சி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னுவாங்க. அதே சமயத்தில் வீட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்டால், இந்த பாருங்கள் சௌரியமாக வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கும், வெளியில் போய் என்ன செய்ய போகிறோம் இப்படி சொல்லுவாங்க. இப்போ இதைத்தான் இன்றைக்கி பேச வந்திருக்காங்க. மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது எங்கே? ஏன் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சிக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிறதே கிடையாதுங்க. எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கோம். எதுக்காவது ஓடுறோம். சில பேர் ஏன் ஓடுறோம்னு தெரியாமல் ஓடுவாங்க. ஒருத்தர் பஸ்ஸில் அவசரமான காரியத்துக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் நின்றுக்கிட்டே போயிருக்காரு. உட்கார்ந்தா நேரம் ஆயிடுமா? ஓட்டுறது அவர் இல்லை, ஓட்டுறது வேற ஆள். உட்கார்ந்தா அந்த நேரம் போயிடும் அப்படின்னு நின்றுக்கிட்டே போகிறாங்க அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கிற போது எதெல்லாம் மகிழ்ச்சி? கணிரசமாக மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம். ஒரு பாடல் தமிழ் திரையுலகத்தில் ஒரு பாட்டு இருக்கு, தமிழ் சினிமாவில். இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் தான் வரும், கணிரசமாக மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் அணைப்பிலே கிடைப்பதல்ல இன்பம். இப்படி வரிசையாக சொல்லி இணையில்லா மணியாட்டி, அதாவது மனைவியோடு இருப்பது தான் இன்பம்னு அந்த பாட்டு முடியும். எதெல்லாம் மகிழ்ச்சின்னு நமக்கு தோணுதோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டில் வெளியிலான்னு கேட்டு, வெளியில் இருக்கவங்க சொல்கிற ஒரே குற்றச்சாட்டு என்னவா இருக்கும்? ஐயோ அங்கே பெரிய சண்டை நடந்துக்கிட்டே இருக்குங்க, வெளியில் என்ன சண்டை இல்லாமலா இருக்குது? யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. எப்படி வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வீட்டு சண்டையெல்லாம் ஆச்சரியம் எப்படி தெரியுங்களா? அவர் பாட்டுக்கு உட்காந்து பேப்பர் பார்த்துக்கிட்டு இருப்பார், அல்லது லேப்டாப்பில் உட்காந்துருப்பார். இந்த அம்மா வந்த உடனே முதல் கேள்வி கேட்கும், அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படிங்கும். இவருக்கு என்னைக்குன்னு மறந்து போயிடும். என்னைக்கு அப்படிம்பாரு, அது மறந்து போச்சா, அது மறந்து போச்சா. அப்புறம் அவர் சுதாரிச்சுக்கிட்டு, சரி நான் சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்பார். சரி நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகன் பிள்ளையெல்லாம் கேட்பாங்க, என்னடா சொன்னீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, என்ன சொன்னான்னு சண்டை போடுவாங்களா? அது ஒரு வித்தியாசமான உலகம். அது மனைவி வந்து கேட்குறாங்க கணவன்கிட்ட, ஏங்க காஞ்சிபுரம், தர்மாபுரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டி இந்த ஊரெலாம் நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நல்லா கவனிங்க, இதெல்லாம் என்ன ஊருன்னு பார்த்துக்குங்க. காஞ்சிபுரம், தர்மாபுரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டி இதெல்லாம் நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த அப்பாவி கணவன் சொன்னால், இதெல்லாம் நினச்ச உடனே திருப்பதி, பழனி, ஸ்ரீரங்கம், இவன் சொன்னதெல்லாம் மொட்டை போடுற ஊர், அந்த அம்மா சொல்கிறதெல்லாம் பட்டு நெய்கிற ஊர், அது கணக்கு பட்டு இவன் கணக்கு மொட்டை, இதெல்லாம் நடக்கும். வெளியில் வந்தோம்னா வெளியில் என்ன மகிழ்ச்சி கம்மியாக இருக்குது, எவ்வளவோ இருக்குது, நம்ம அதை பார்க்க மாட்டேங்கிறோம். என்னுடைய இனிய நண்பர் எழுத்தாளர் மறைந்த சுஜாதா அவர்கள் சொல்வார், எது உண்மையான நகைச்சுவை அப்படின்னா அந்த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிம்பார். அதாவது உண்மைக்கு மிக அருகில் இருப்பது தான் நல்ல நகைச்சுவைம்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான்லாம் என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் அதிகமாக பேசுவேன். நான் கற்பனை பண்ணி பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். இப்போ போன ஆண்டு அதுக்கு முதலாண்டுலாம் சென்னையில் கடுமையான மழை வந்து தண்ணீர் பள்ளமாக இருக்க இடம் பூரா போயிடுச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் போய் படாத பாடுபட்டாங்க மக்கள்.
நான் அந்த நேரம் என்னுடைய அமெரிக்க நண்பருடைய கல்யாணத்துக்கு போய் மதுரையில் இருந்தவன், நான் அங்கே போய் மாட்டிக்கிட்டேன். என் மக வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீடு மேடவாக்கம், ஆனால் அன்னைக்கு பார்த்தா அது பள்ளவாக்கம். அம்புட்டு தண்ணி அங்கே சுற்றி, அதில் நான் அது காரில் போயிடலாம்னு சொல்லிட்டு, நான் வச்சுருக்கதே ஒரு பெரிய இனோவா கார், ஏழைக்கேற்ற இனோவான்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரில் உட்காந்துருக்கேன். கார் மிதக்குது. கார் ஓட்டி பட ஓட்டி ஆகிட்டார். தண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி. இதில் ஒருத்தர் மீம்ஸ் போடுறான் அந்த நேரத்தில். நான் அதை பார்க்குறேன். எனக்கு அப்பவும் சிரிப்பு வருது. என்ன அதில் போட்டுக்கா தெரியுமா? கழுத்தளவு தண்ணியில் நிற்கிறான் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே. அவன் சொல்கிறான், இந்த பிளாட் வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி என்கிட்ட விட்டாங்க. மேலையா கீழையான்னு சொல்லாமல் போயிட்டாங்க. கழுத்தளவு தண்ணியில் நிற்கிறான். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இதை அப்பப்போ அனுபவிக்கணும். அப்பவும் பதட்டமாக உட்கார்ந்துருக்கக்கூடாது. சில பேர் அந்தந்த இடத்துக்குரிய ரசனைகளை கூட விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? குற்றாலம் போயிட்டு வந்த நண்பர்கிட்ட கேட்டேன், எந்த அருவியில் குளிச்சிக்கணும்? எங்கே நேரம் இருந்துச்சு? குழாயில் தான் குளிச்சேன் அப்படின்னாரு. குழாயில் குளிக்க குற்றாலம் போவானே, அது நம்ம வீட்டில் குளிக்கப்படாதா? அப்போ அங்கே போனால், இப்போ ரோமுக்கு சென்றால் ரோமானிய நாகரின்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்ம எங்கே போகிறோமோ அதுதான். அப்போ அந்தந்த இடத்தோட மகிழ்ச்சியை, இன்பத்தை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல், மனம் நல்லா இருக்கணும். நம்முடைய மனம் என்னன்னா எப்பவும் தூய்மையாக மென்மையாக இருந்தால் நம்ம நினைவுகள் அருமையாக இருக்கும். இந்த உடம்பையே ஒரு வீணையாக சொல்லுவாங்க. கலைமகள் கைப்பொருளே, உன்னை கவனிக்க ஆள் இல்லையே, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் வழி இல்லையே. வசந்த மாளிகைன்னு ஒரு படம். சுசிலாவுடைய குரலில் கேவி மகாதேவன் இசையில் அவ்வளோ அருமையாக இருக்கும். உண்மைதானா? ஜென்மத்துக்கு பார்த்தது இல்லையா நீங்கள்? எதுவுமே பார்த்துருக்கீங்கல்ல? நானாக பேசிக்கிட்டு இருக்கேனா? இல்லை ஆமாம் இல்லை அப்படி இப்படின்னு தலைகளே ஆட்டுங்க. ஆமாம் இல்லை நீங்கள் சொன்னால் பாட்டு தப்பு அப்படின்னா சொல்லுங்கள். கண்ணாசன் பாட்டு, சுசிலா குரலில் வாணிஸ்ரீ. அவங்க சொல்கிறது யாருன்னா உண்மையிலேயே அந்த வீணே இல்லை. கதாநாயகனை பார்த்து, கலைமகள் கைப்பொருளாகிய நீ மனிதா, நீ குடிச்சு ஒன்றுமெல்லாம் போயிட்டுருக்கியே, குடிமகனேன்னு வரும் இல்லையா அதில் பாட்டெல்லாம், அது மாதிரி சொல்கிறாங்க. சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உன்மனம் கேட்கட்டுமே, சத்தியம் தர்மமும் நிலைக்கட்டுமே, இது தாய்மையின் குரலாய் ஒழிக்கட்டுமே. கண்ணாசனுடைய வரிகளை பாருங்க எப்படி இருக்கு. சொர்க்க நரகம் இருக்காங்க தெரில. ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, ஏங்க சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்க முடியாதான்னு. அவன் சிரிச்சிருக்கான், ஏன் லூசு, அதனால தானே அதுக்கு சொர்க்கம்னு பேர் அப்படின்னா. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பிபி ஏறிடுச்சு. அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்குன்னு கேட்டுச்சு. என்ன அப்படி கேட்டேன்? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாம் நான் போனோடனே மாமா மாமான்னு ஒடியாருவானுங்க. நான் எங்கே போவேன்? இந்த அம்மா கேட்டுச்சு. நீ நரகத்துக்கு தான் போவேன், நம்ம விட மாட்டேங்குது. அப்படி நரகத்தில் என்ன இருக்கும்? நரகத்தில் குரங்கு தான் இருக்கும் அப்படின்னு இருக்கான் அவன் புருஷன். உடனே இந்த அம்மா செல்லமாக புருஷன் முதுகில் ஒரு அடி, போக மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா. இப்போ ஓரளவுக்கு நல்ல மகிழ்ச்சி வந்துருச்சு. இப்போ சொர்க்க நரகம் பற்றி தெரியாது நமக்கு. ஆனால் என்ன, விவேகானந்தர் அருமையாக சொன்னாருங்க, நரகம் என்பது அறியாமை, சொர்க்கம் என்பது அறிவுடைமை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அறியாமை என்னும் இருளில் இருந்தால் அது நரகம், அறிவுடைமை என்ற வெளிச்சத்தில் இருந்தால் அது சொர்க்கம். அவ்வளோதான். அப்போ நம்ம நினச்சாதான் நம்முடைய மனம் மகிழும். எங்கே வேணாலும் நகைச்சுவை இருக்கும். அதை ஒன்றும் இல்லை, நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதைத்தான் இவங்க பேச போகிறாங்க. ரெண்டுலேயுமே மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. எதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பேச இருக்கிறோம். பட்டிமன்றம் ஒரு பழைய கலைகளில் ஒன்று இருக்கேன்.
2000 ஆண்டு பழசு இந்த பட்டிமன்றம்ங்கிறது. என்ன அப்போ அவரவர் மதம் குறித்து பேசுவார்கள். என்னுடைய மதம், உன்னுடைய மதம், ஒன்று சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. நாவல் மரத்துடைய குச்சியை வச்சு மணல் பரப்பி ஒருவர் பேசுவார். வாத விவாதங்கள் நடக்கும், நீயா நானா மாதிரி நடக்கும். யாராவது தோத்துட்டாங்கன்னா தோத்தவங்க ஜெயிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் தங்களுடைய தோளில் தூக்கிட்டு ஒரு சுற்றிக்கிட்டு இறக்கி விடணும். அவ்வளோதான், சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அப்போவே இருந்திருக்கு. மணிமேகலை என்ற காப்பியத்தில் பட்டிமன்றம் பற்றிய சொல்லே வருது. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். 2000 வருஷம் பழைய அந்த கலையை இன்னைக்கும் நாம் நம்முடைய தமிழின் மூலமாக சாதித்து கொண்டிருக்கிறோம். இங்கே அந்த பட்டிமன்றத்தில் பங்கேற்பதற்காக 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. அதில் 2 பெண்மணிகள் இருக்காங்க. அது நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. மக்கள் பெரும் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலா வெளியிலா தலைப்பு. வீட்டிலே பேசுவதற்கான அவர்களையும் அறிஞர்களையும், வெளியிலே என்று பேசுகிறவர்களையும் நான் முதல்ல அறிமுகம் செய்கிறேன். அறிமுகம் செஞ்சு பேரை சொன்னோடனே சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிட்டு இப்போ உட்காந்துருக்கேன். உடனே பெரியூரில் தாய்மை அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வாரமாக இவங்க அப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 6 பேர்கிட்ட நீங்கள் போன வாரம்லாம் பேசியிருந்தீங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்குடா வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி உண்டா, வெளியில் மகிழ்ச்சியா? அப்பா ஒன்றும் இல்லை, சும்மா எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன். எனக்கு அதை பற்றி தெரியாது. இல்லை ஃபோனை வைக்காத, நான் பேசி பழக வேண்டியிருக்கு. அப்படி தான் இருக்கணும். ஒரு ஆர்வமாக தேர்வுக்கு படிக்கிறது மாதிரி ரெடியாக இருக்காங்க. அதில் வீட்டில் என்று பேசுவதற்காக 3 பேர் வீட்டில் அணியிருந்தீங்களா, 3 பேர் வந்திருக்காங்க. அதில் நம்முடைய வணக்கத்திற்குரிய கரூரை சேர்ந்த மருத்துவமனை மேலாண்மை இயக்குனர், பல்வேறு ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்ற வணக்கத்திற்குரிய அன்பு முரசொலி அவர்கள் இங்கே வருகிறார். வீட்டில் தான் மகிழ்ச்சின்னு பேச வெளியே வந்திருக்கார். சரியா? அதே அணியிலே பேசுவதற்காக நம்முடைய பாண்டிச்சேரியை சேர்ந்த நல்ல பேராசிரியை, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பள்ளியினுடைய பேராசிரியும் கூட, வணக்கத்திற்குரிய காயத்ரி யோகேஷ் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவரோடு சேர்ந்து பேசுவதற்காக மதுரையினாலே வேற என்ன ஒன்று மீனாட்சி அல்லது சொக்கநாதர், அங்கிருந்து வருகின்றிருக்கின்ற நம்முடைய தொழில்நுட்ப ஆலோசகர் வணக்கத்திற்குரிய திருமிகு சொக்கலிங்கம் அவர்கள் இங்கே வருகின்றார். இப்படி ஆள் கூட்டு வந்துருக்கணும். இந்த 3 பேரும் வீட்டில் தான் மகிழ்ச்சி. அடுத்து வீட்டில் மகிழ்ச்சி தான், அப்புறத்துக்கு இங்கே வரீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக, வெளியில் தான் மகிழ்ச்சின்னு பேசுவதற்காக பொள்ளாச்சி பக்கத்தில் வேட்டைக்காரன் புதூர்ங்கிற அருமையான அந்த கிராமம், அதில் கூட அங்கேருந்து ஒருத்தரை பற்றி சிவாஜி அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள் வேட்டைக்காரன் புதூரை பற்றி அங்கேருந்து அவர் பேர் என்ன, மாணிக்கம்மான்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் வேட்டைக்கு போவாங்களாம். அவருடைய அந்த அற்புதமான அந்த ஊரை சார்ந்த நம்முடைய வணக்கத்திற்குரிய நண்பர் திருமிகு அருண் பழனிசாமி அவர்கள் பயங்கர செலவாயிருக்கும் பொழுது கொடுத்த காசுக்கு மேலே சவுண்டு கொடுக்குறாங்க. சரி 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 போயிருக்கா? அல்ல என்ன தமிழ் ஆர்வம் பாருங்க. இந்த பக்கம் ஒரு பெண்மணி பேசினா அந்த பக்கம் ஒரு பெண்மணி பேசணும். அவர்களும் கரூரை சேர்ந்தவர்கள், தமிழ் பள்ளியினுடைய ஆசிரியை, வணக்கத்திற்குரிய யசோதா சந்திரன் அவர்கள் இங்கே வருகிறார்கள். மூன்றாவதாக நிறைவாக தன்னுடைய கருத்தை விளக்குவதற்காக வந்திருக்கின்ற மருத்துவர், வணக்கத்திற்குரிய வந்தவாசியைச் சேர்ந்த விஜய் அவர்கள்.
இவங்கள பற்றியும் சொல்லியாச்சு, அவங்கள பற்றியும் சொல்லியாச்சு. தலைப்பும் சொல்லிட்டேன் நான். நீ என்ன, இனி ஒன்றும் இல்லை. இந்த பெல்லு ஏதாவது வச்சுருந்தீங்களே, இங்கே இருக்கு மணி இருக்கா? அது எதுக்கு தான் இந்த பேசிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட என்ன நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்காக இந்த வந்துச்சு. ஒன்றும் இல்லை, பூஜை பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு இதுகளில் ஒவ்வொரு வகையில் மணி கிடைக்கும். நான் சின்ன கிராமங்களில் பேச போகிறப்ப சிலருக்கு இந்த மணின்னா என்னன்னு தெரியாது. நான் ஒரு கிராமத்தில் போய் பேசுகிறப்ப இப்படி பேசுகிறதுக்கு மணி வேணும்னு கேட்டேன். அவர் அந்த ஊர் பண்ணையார், மணி தானே வேணும், டேய் போய் மணி வச்சுட்டோடா அப்படின்னாரு. ஒருத்தர் காண்டாமணி மாதிரி தலையில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். இதை வச்சு நான் எப்படி அடிக்கிறது? இது பரவாயில்லைங்க. இன்னொரு ஊரில் மணி கேட்டு கிடைக்காம காலையில் பால் ஊற்றுறதுக்கு சைக்கிள் இருக்கும்ல, அந்த சைக்கிளில் போய் அதை கழட்டி கொடுத்து இங்கே என்கிட்ட கொடுத்து நான் எடுத்து அடிச்சதில் ஒருத்தர் செம்பத்திட்டு வந்துட்டான். ஓஹோ, இப்போ இப்படியெல்லாம் பால் ஊற்றுறீங்களாக்கும் அப்படின்னா எல்லாம் ஒன்று பார்த்துருக்குறோம். இங்கேயும் ஒரு நல்ல மணி கிடைச்சிருச்சு. இவர்கள் பேச்சாளர்களை அறிமுகம் பண்ணிட்டோம், தலைப்பு சொல்லியாச்சு. முக்கியமானது என்னென்னா எவ்வளவு நேரம் பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா பேச்சாளர்கள்ட்ட ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா பேச ஆரம்பிக்கிறதுக்காக முடிக்கவே முடியாது. சில பேர் சைக்கிளில் இறங்க தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அது கடைக்காரர் கூட மணி ஆயிடுச்சு வாங்குவார். இரியா ஒரு தூண்டு இருந்தால் தான் என்னால் இறங்க முடியுது, போஸ்ட் கம்பி ஏதாவது அப்படின்னு அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்பதை மட்டும் கூறி, இந்த ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லி, ஒரு கருத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா முடிக்க முடியாது. அதனால தான் இப்போ சொல்லுவேன், அந்த கடைசியாக முடிக்க வேண்டியது எழுதி வச்சுக்கோங்க. எப்போ மணி அடித்தாலும் என்று கூறி விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம் அப்படின்னு வந்திருக்கேன், அப்படியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் எதுக்கு நேரம் அப்படின்னா பெரிய கருத்தை பேசுறது இல்லைங்க, சின்னதாக பேசுகிறது தான் கஷ்டம். பெர்னாட் ஷா ஒரு முறை எழுதினார், என் நண்பருக்கு சிறிய கடிதம் எழுத நேரம் இல்லாத காரணத்தால் பெரிய கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னாரு. புரியல யாருக்கும், கவலை இல்லை. சிறிய கடிதம் எழுத நேரம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? சிறிய கடிதம் சிந்தித்து எழுதணும். பெரிய கடிதம் என்ன, பாட்டி நல்லா இருக்காளா, மாடு கண்டு போடுச்சா, யானை பறந்துச்சா போச்சா, அவங்க ஊரில் கரண்ட் இருக்கா, டிவியில் படம் எல்லாம் எழுதலாம். செய்தி மட்டும் சொல்கிறதா இருந்தா, அதனால தான் திருவள்ளுவர் ஏங்க தலைமையில் வச்சு கும்பிட்றோம். 7 சொல்லு, 7 சொல்ல சீர் வச்சுக்கிட்டு 2000 வருஷத்துக்கு முதல்ல அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஞானி தெரியுமா? எப்படின்னா இந்த நூற்றாண்டில் நம்ம ஆளுக குறுஞ்செய்தி மட்டும் படிக்க மாட்டான்னு கண்டுபிடிச்சி அந்த குறுஞ்செய்தி மாதிரி கொடுத்துட்டார் எல்லாத்தையுமே. 7 சொல்லுதான் அதை கொடுத்த அந்த பெருமை அவருக்கு உண்டு. அது மாதிரி சிறிய அளவில் குறைச்ச நேரத்தில் பேசுகிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதுவும் பேசுகிற போது அந்த எப்படி பேசுகிறோங்கிற விஷயத்தை நான் என்னுடைய பேசும் கலைங்கிற நூலில் கூட எழுதியிருக்கேன். சில பேருக்கு எதை சொல்லணும்னு தெரியாது, சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. ஒரு கவிஞருடைய பிறந்தநாள் நடந்துச்சு தஞ்சாவூரில், பாராட்டு விழா. அவருக்கு 39வது வயது, பாராட்டு விழா. நாங்கள்லாம் போயிருந்தோம். அதை முதல்ல ஒருத்தர் பேச விட்டாங்க. அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா, கவிஞருக்கு இன்றைக்கு 39 வயது, இந்த வயதில் தான் பாரதி செத்தான், இதே வயதில் தான் விவேகானந்தர் செத்தார். ஆனால் என்ன அர்த்தம்? ஆனாலும் எல்லா இடத்துலையும் போடக்கூடாது, ஞாபகிச்சுக்கோங்க. இஷ்டத்துக்கு நம்ம வாட்டுக்கு ஆனாலும் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சொல்கிற போது ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துகிறோம். இவர் என் நண்பர், இனியவர், நல்லவர், உத்தமர், வல்லவர், ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பூரா இல்லைன்னு அர்த்தம். அதனால் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியல, அதுக்கு நேரம் கொடுக்கணும். அதனால் பேசுகிறவங்களுக்கு நம்ம உங்களுடைய நேரம், என்னுடைய நேரம், நம்முடைய நேரத்தை கருத்தில் கொண்டு 10 மணித்துளிகளுக்குள்ள 8லேருந்து 10 மணித்துளிகளுக்குள்ள பேசுமாறு நான் அன்போடு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இது எதுக்கு நேரம் அப்படின்னா, இந்தியெல்லாம் மேல்நாடுகளில் அழைப்புதல் அடிக்கிறப்ப தொடங்குற நேரமும் முடிகிற நேரம் போடுவாங்க. நம்ம ஊர்களில் முடிகிற நேரம் கடவுளுக்கு தான் தெரியும்.
அதனால் போட்டு வச்சுருவாங்க. காலை 10 மணி முதல் அப்படின்னு இருக்கும், எந்நேரம் வரைக்கும் தெரியாது. அதனால் ஒவ்வொருத்தரும் 10 மணித்துளிகள் பேசுவார்கள். இது ஏன் இவ்வளோ குறிப்பாக சொல்கிறேன் நேரத்தை அப்படின்னா, நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு பேச போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசணும். அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டார். ஏன் இப்படி கேட்குறீங்க, இது உங்கள் ஊர்யா, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் நான் தான் வேலையை தர, நான் ஊருக்கு தான் போய் பேசிக்கிட்டேன். அதனால் நேரத்தை சொல்லியாச்சு. பேச வேண்டியது அவர்கள் கடமை, நேரத்தை பார்த்து பணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை கைதட்டலாம், சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம், வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை. ஒரு 2 பேரா அப்படி கிளம்புங்க. குபீர்னு போய் என்னைய பயன்படுத்தக்கூடாது. சில ஊரில் 50 பேராக கிளம்புறது. அதை போகிறப்ப இப்படி கிராஸ் பண்ணிவே ஒரு ஆளுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆடா அப்படின்னு சொல்லி, இந்த கிராமத்தில் நான் பட்டிமன்றம் போகிற பேசுகிற பார்த்துருக்கேன். இப்படிலாம் சேர் போட்டு அதான் ஒன்று அவங்க பாய் படுக்க கொண்டு வருவாங்க, அப்படியே படுத்துடுவாங்க. சில பேர் நம்மகிட்ட வந்து நான் கால் நீட்டி இப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்துப்பார். கேட்கலன்னு நினைக்க வேண்டாம், அவங்க கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி, நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அதுலேயும் சில ஊர்களில் அவங்களுடைய ரசனையே வித்தியாசமாக இருக்கும். நான் சின்ன கிராமம் ஒன்றுக்கு போயிருந்தேன், ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் சின்ன கிராமம் சாயல்குடின்னு ஒரு ஊர், அதுக்கு ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தேன். பஸ் நாங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முதல்ல பஸ்ஸில் போய், காரில் போய், அப்புறமேலு அங்கனக்குள்ளே ஒரு ஆட்டோவில் போய், அப்புறம் 2 வீலரில் போக வேண்டியது. எனக்கு அம்மாக்கிற வழியை கூப்பிட்டு போனாங்க. போய் ஒரு வழியாக அங்கே சேர்ந்தா அந்த மக்களுக்கு என்னன்னே தெரியல. எங்களை பார்த்தா பட்டிமன்றம்னா என்னன்னு தெரியல. நாங்கள் தான் சுதந்திரத்துக்கு பிறகு முதல்ல பேச போயிருக்கோம். வெள்ளக்காரன் அந்த ஊரில் ஆண்டிருக்க மாட்டான், ஏன்னா எங்களாலே போக முடியல, அவன் எப்படி போவான் பாவம். அங்கே போனால் நிறைய பேர் இருந்தாங்க, பெண்கள் உட்காந்துருந்தாங்க. நான் போன உடனே நகைச்சுவையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் சொன்னேன். ஒரு 10 பெண்கள் சிரித்தாங்க. ஒரு பெரியம்மா பாட்டி ஒன்று எந்திரிச்சு படார்னு அவங்கள ஒரு பார்வை, என்னைய ஒரு பார்வை பார்த்துட்டு கூட்டத்தில் சொல்லுது, ஐயா பேசிகிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு சிரிப்பு விட்டுருக்கேன், நீங்கள் பேசிட்டியா, எவ்வளோ சிரிக்காமல் நான் பார்த்துக்கிறேன். நான் அந்த கல்வி நீ முதல்ல படு பேசாமல் 7 கடவுள் தாண்டி 7 மலை தாண்டி நான் வந்திருக்கேன். அம்பளி மாமா இளவரச மாதிரி சிரிச்சா தப்புன்னா நான் என்ன செய்யறது? அந்த காலத்தில் கல்யாண வீடுகளில் பேச கூடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த அனுபவம்லாம் உங்களுக்குலாம் இருக்காது. அது ஒரு தற்கொலை பயிற்சி. எவன் பேச்சு எவனும் கேட்க மாட்டான், அதில் நான் பேசணும். சமீபத்தில் திருச்சியில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். 3000 பேர் கல்யாண வீட்டில் வந்திருக்காங்க. 3000 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து பேச சொல்லி, பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்க போகிறோமே என்னையை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. ஓரமாட்டில் அந்த பக்கம் இல்லை, இங்கிட்டு இல்லை. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, இங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை. ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அந்த கூட்டத்தில் ஒரு பாட்டி வந்து ஏன்ட்ட என்னை தோலை தட்டி அந்த ரூம்குள்ளே போய் பேசி அவர் திருப்பே இல்லை அப்படின்னு. அது பாருங்க, தனியாக பேசுகிறேன், எங்கே பேசுகிறேன்னா அங்கே பேசுகிறேன்னா ஏன் அதுக்கு நான் இங்கே வீட்டிலே உட்காந்து பேச மாட்டேன். அப்போ இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம்ங்க. ஆனால் இங்கே கேட்ட செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் வாழ்நாளெல்லாம் மறக்கக்கூடாது. அது யார் சொல்கிறா? திருவள்ளுவரே சொல்கிறார், செல்வத்துள் செல்வம். ஏன் இது என்ன இப்போ சொல்லக்கூடாத வார்த்தையா? இப்படி தயங்கி தயங்கி பதுங்கி இப்படி தலையெல்லாம் குனிஞ்சு செல்வத்துள் செல்வம். இப்படி சொல்லணும். எதுக்கு கேட்குறது தெரியுமா? நான் ஒரு இப்போ கிராமத்து பட்டிமன்றத்தில் செல்வத்துள் செல்வம் அப்படின்னேன். ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு. அப்புறம் என்ன செய்ய,
இப்படி மறந்து போயிடும். அதுக்காகத்தான் நாம் செல்வத்தை 5 வகையில் நுகர்றோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி. அதில் எல்லாம் கூட மறைஞ்சு போகலாம், ஆனால் காதில் கேட்டது மறையாது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். அவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க. அதனால் நீங்கள் காதில் கேட்க இருக்கிறீங்க, அவங்க பேச இருக்கிறாங்க. மகிழ்ச்சி தான் நமக்கு ஒரு அடிப்படை. இந்த உலகத்தினுடைய நாம் வந்திருக்கிறதுடைய நோக்கம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்பவும் வருத்தப்பட்டு சோகப்பட்டு பக்கத்திற்கு ஆள் நோகடிச்சு, இல்லைன்னா அவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்களான்னு அடிக்கடி கேட்டு விசாரித்து, அப்போ தான் உடம்பு சோரியமாய் வந்திருப்போம். நம்மளை விசாரிக்க வந்து நம்மளை திருப்பி நோயாளி ஆக்கி விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? டாக்டர்கிட்ட போனீங்களாம்? ஆமாம், ஒன்றும் இல்லைன்ட்டார். அப்படி அதை நம்பாதீங்க. நீங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. நல்லா செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேங்க, நல்லா எல்லாமே பண்ணிவிட்டேன். இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அது மாதிரி நோயாளியை விசாரிக்க சில பேர் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? விசாரித்து அவனை வந்து ஒரு நோயை கூட்டி விட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் ஜாண்டிஸ் வந்து படுத்துருந்துருக்காரு. அவரை பார்க்க ஒரு ஆள் வந்து என்னப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த ஜாண்டிஸ் இருந்தவருக்கு ரொம்ப மஞ்சக்காமாலை. அவர் ஒரு வழியாக சரியாகிட்டோம்னு நினச்சிட்டு, இந்த மாதிரி மஞ்சக்காமாலை உங்களுக்கு வந்திருக்கான்னு கேட்டிருக்காரு வந்தவரை பார்த்து. உடனே எனக்கு எதுக்கு வருது, எனக்கு எதுக்கு வருது? நான் எவன் சிங்கிற சோத்துலேயும் மண்ணள்ளி போட்டனா, எவன் குடும்பத்தையும் கெடுத்தனா, இதெல்லாம் செஞ்சாலா ஜாண்டிஸ் வந்திருக்கும் அந்த ஆளுக்கு? அது ஒரு நோய், அவ்வளோதான். இன்னும் சில பேர் புரியவும் விட மாட்டாங்க. நாய் அடித்த ஒருத்தரை பார்க்க போயிருக்கேன். அவனை எங்கடா நாய் குடிச்சிருச்சு அப்படின்னு கேட்டுட்டாமே. கோயில்பட்டி முக்கில் ஏலே உடம்புல எங்கடா கிடச்சி தான். அப்புறம் மொழிக்கால காமிச்சிருக்கான். கவனமாக இரு. ஏன்னா எங்கள் ஊரில் ஒருத்தன் இதே மாதிரி நாய் கடிப்பட்டு நாயாக குலைச்சி செத்தான். இப்படி சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் இருமுனா கூட குலைக்கிற மாதிரி தெரியும். அதனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்கிறோம். அதனால் இந்த பட்டிமன்றம் இப்போது தொடங்குகிறது. அங்கே இல்லை இங்கே இல்லைங்கிறது காட்டி இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. எதில் அதிகமாக இருக்குது? இதுதாங்க முக்கியம். மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலா வெளியிலா என்று கேட்டு வீட்டில்தான் என்று பேசுமாறு நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அன்பு முரசொலி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. வணக்கம் ஐயா. உங்களுக்கு அறிவும் தேவையில்லை. அப்படி கூட வந்து அப்படி கூட அப்படி வந்தாலும் ஏன்னா ஃபுல்லாக தெரியுங்க. தெரியும் ஐயா. இங்கே ஒரு விட்டு வச்சு விட்டு தெரியக்கூடாதுன்னு பார்க்குறேன். அனைவருக்கும் வணக்கம். சவுத்தாம்ப்டன் தமிழ் சங்கத்தின் இந்த புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ் இனி மெல்லச் சாகும், சாக வேண்டும் என துடிக்கும் மக்கள் இருக்க, சில மக்கள் இருக்க, தமிழை நாங்கள் வாழ வைப்போம், தமிழை நாங்கள் வளர்ப்போம் என்று சூறை ஆற்றிக்கொண்டு இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஐயா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பறையை பார்த்தோம். ஒரு இது சொல்லுவாங்க, தமிழன்னா யாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சின்னதாக சொல்லுவாங்க. அந்த தமிழனுக்கு என்னன்னா, அந்த பறையை அடிச்சாங்க இல்லையா, அப்போ யாராருக்கெல்லாம் இந்த மயிர் கூச்சரிச்சதோ அவங்க எல்லாமே தமிழங்க தான். இங்க இருந்த எல்லாத்துக்கையும் நான் பார்த்தேன், என் கூட நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அப்படியே புல்லடிச்சு போயிடுச்சிங்கய்யா. சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா, நம்ம உண்மையான மகிழ்ச்சி வீட்டிலா வெளியிலா. நம்மலாம் வீடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஏன் அப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுலேருந்து சிலப்பதிகாரத்துலேருந்தே ஆரம்பிக்கலாங்கய்யா. எல்லாமே உங்களோட இயல் யூடியூபோட அருமை தான். சரி சரி. மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே, தேனே, அரும்பெறப்பாவாய், ஆறுயிர் மருந்தே, பெருங்குடி வணிகன், பெருமட மகளே அப்படின்னு கோவலனும் கண்ணகியும் சந்தோஷமா இருந்தாங்க தானையா? நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. எப்ப மாறிச்சது? என்னைக்கு கோவலன் வெளியே போனானோ, ஒரு 1000 பொற்காசுல தூக்கிட்டு வெளியில போய் மாதவியை பார்த்தானோ, அன்னைக்கு அந்த குடும்பம் அழிஞ்சது. குடும்பம் மட்டும் அழியல இல்லையா, ஊரே அழிஞ்சது, நாடே அழிஞ்சது இல்லைங்களா?
மதுரை முக்கியமா. முக்கியமா மதுரை. சரிங்களா? அந்த ஊர்மா பூம்புகார்ல வந்து மதுரை எரிச்சிட்டு போயிடுச்சு. அது பாட்டு சொந்த ஊரை எரிக்க வேண்டியதானே. ஸோ அங்கிருந்து ஆரம்பிப்போம். நம்ம சிலப்பதிகாரத்தில் சொன்னதில் அப்படியே முன்னாடி தள்ளிக்கிட்டே வந்து இப்போ 2025 24 யூகேக்கு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஐயாவை பார்த்தேன்க்கா, வரும்போதே நீங்கள் வந்து ஷூ எல்லாம் போட்டுருக்கிறீங்க, ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுருக்கிறீங்க. ஆமாம். பாருங்க, இன்னைக்கு வந்து ஏப்ரல் மாதத்துலேயே ஷூ சாக்ஸ் போட வேண்டியதாக போச்சு உங்களுக்கு. இங்கே நாங்கள்லாம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் பார்த்தாளுங்க. வெளியில் போகிறோம்னா எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? வெளியில் போய் அந்த சந்தோஷத்தை மீட்டிக்கிட்டு வரணும்னா நம்ம உடையே ஒரு 5-6 உடை அணியணும். அதுக்கே 5-10 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த உடை அணிச்சு வெளியில் போகலான்னா நம்ம வீட்டில் பசங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா? நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிறக்காக ஒரு இதை சொல்லணும். பையன்கிட்ட சொல்லுவேன், டே தம்பி, நான் கரூரில் ஒரு குக்கிராமத்துலேருந்து வந்தேன் பாரு, இப்படியெல்லாம் படித்து ஒரு சூட் கேஸோட தூக்கிட்டு வந்து, இந்த கதை தானே எல்லாரும் சொல்லுவோம். சூட் கேஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்தேன், வந்து இப்போ பாரு வீடு வாங்கியிருக்கோம், ஊரில் அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். இப்போ உனக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா அப்பா பண்ணதை விட அதிகமாக பண்ணணும்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகேன்ட்டு வெளியில் போவோம்யா. வெளியில் போகும்போது ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, ஓகே பாரு நம்ம இவ்வளோ பொருளாதார ரீதியாக எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறோம், வளர்ந்துருக்குறோம் அப்படின்ட்டு வெளியில் போனால் அங்கே ஒரு 4 நண்பர்கள் வருவாங்க. அவங்க எல்லாமே ஐடியில் இருக்கிறவங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஐடியில் இருக்கிறவங்க தானே. நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து மருத்துவத்துறையிலேருந்து வரணுங்க. யூகேல மருத்துவத்துறையில் காசு இல்லைங்கய்யா. சரி, வெளியில் வருவோம். சரி, நம்மளாம் நம்பிட்டு வருங்க, நல்லா பண்ணியிருக்கோம்ட்டு. அங்கே போனால் ஒருத்தன் சொல்லுவான், மச்சி நேற்று ஷேரில் ஒரு 5000 பவுண்ட் வந்துச்சுடா அப்படின்னா. நம்ம இங்கே 500 பவுண்டு எண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். 5000 பவுண்டு வந்து ஒரு நாளில் வந்து நடுவர் வரல. இன்னொருத்த ஊரில் 2 ஏக்கர் 2 கோடிக்கு வாங்கின முடியும். 2 சி கோடியில் 2 சிக்கு வாங்கின முடியும். என்ன நடுவர் வரல? நம்ம சந்தோஷமா போனோமா, இவங்க தானே நம்மளை ஒரு துன்பத்தை உள்ள சொல்லி விட்டுறாங்க. நம்ம ஒன்றுமே பண்ணலையோ, உண்மையிலேயே நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் இவங்களோ பேசிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒன்றுமே பண்ணலன்னு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. உண்மையா இல்லையா? சரி, அதுதான் நண்பர்கள் அப்படின்ட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நண்பர் ஏதோ பிறந்தநாள் கூப்பிட்டாங்கன்ட்டு எல்லாம் குடும்பத்தோடு போயிருந்தோம். சரி, பக்கத்தில் வந்தாங்க, பொம்பளைங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி, என்னதான் பேசுகிறாங்க நம்மளுக்கு கேட்போன்னு கேட்டால், ஐயோ எல்லாரும் நம்மளாம் நீங்கள் சொன்னதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஐயா, நம்மளாம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் நம்மளை நோயாளின்னு நினைக்கிறாங்க அவங்களாம். நீங்களே சொல்லுங்கள், இங்கே இருக்கிற 250 பேர்த்தில் குறைஞ்சது ஒரு 20 ஊட்டச்சத்து நிபுணர்கள் இருப்பாங்க ஐயா. கேளுங்க, இங்கே இருப்பாங்க 20 பேர்னாச்சும் இருப்பாங்க. அந்த 20 பேர் எங்கே படித்தாங்கன்னு நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் படிச்சிருக்காங்க. உண்மையா இல்லையா? 45 வயசு ஆகுதுங்க. அவன் கூட இருக்கிறவங்க 35 வயசு தான். ஆனால் அவனுக்கு பேசுகிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இது சாப்பிடக்கூடாது, கார்போஹைட்ரேட் இல்லை, இது சாப்பிடாதீங்க, அதில் வந்து மினரல் இல்லை, என்னென்னமோ சொல்கிறானுங்க. அது குயினாங்கிறானுங்க, கீட்டோங்கிறானுங்க. இந்த உணவு ஐயா, நம்ம சாப்பிட்றது சோறை ஒதுக்கி வச்சுட்டு வேற எந்த சோத்தை சாப்பிட்டு எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு நிறைவா இருக்குமா? எனக்கு இல்லை, யாருக்குமே நிறைவா கிடைக்கும். கிராமத்தில் அதனால சோத்தை தானே திங்கிறேன். ஆனா இங்க இருக்கிற பாதி பேர், யூகேல இருக்கிற பாதி தமிழ் சொந்தங்கள் இந்த மாதிரி டயட்ல தான் வாழ்றோம். உண்மையா இல்லையா? உண்மை தானே. நிறைய பார்த்துக்கங்க. இவ்வளவு கஷ்டங்கய்யா. வெளியில போய் நோயை ஏன் வாங்கிட்டு வரணும், நோயாளியா ஏன் நினைக்கணும், நான் என்ன பிச்சைக்காரனா ஏன் நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள வரணும், அதுக்கு வீட்டிலே இருந்துக்கலாம். ஏன்னா நான் 2 பக்கம் பார்த்துருக்கேன். நான்லாம் வாரத்துல 3 நாள் வெளியில போனாலுங்க. இப்பெல்லாம் அடங்கி வீட்டுல இருக்கிறேன். ஏன் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு பாட்டு சொல்லணுங்கய்யா. அது என்ன பாட்டுனா, பாடுங்கன்னா பாடுங்களேன் பார்ப்போம். பாடலாங்க. கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண் நெஞ்சில் முதிரம் கொட்டுதடி. அருமையான பாடல். அந்த வேர்கள் எங்க இல்ல, வெளியில் இல்ல, வீட்டில் தான் இருக்கு. நடுவர் அவர்களே, வேர் இல்லாத மரம் சாயும். நண்பர்கள் உறவுகள் கிளைகளே, அவர்கள் வேர்கள் அல்ல.
அந்த வேர் இருப்பது வீட்டில் மட்டுமே. சரி, அது மனைவிக்கு ஒரு சொல்லிட்டோம். பசங்களை 2 பேருக்கு போயிடாங்க, போயிட்டு 2 பசங்களை வேற பெற்று வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம், தோளோடு ரோஜா 2 உறங்கும், தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும், ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும், தென்னை இளஞ்சோலை பாலைவிடும் நாளை கையிரண்டில் அள்ளிக்கொண்டு காதோடு அன்னை மனம் பாடும், கண்கள் மூடும். என்ன அருமையான வரீங்களா இந்த பசங்களை பத்திருக்கீங்க. அந்த பசங்களோட இருக்கிற டைம் உண்மையிலேயே அதை பார்த்து முதல் சொல்லி கொடுங்க. அவர் வீடு வரைக்கும் யோசிச்சுட்டே பிள்ளை நிலா இந்த பாட்டு நிலா 2 வெள்ளை நிலா. பாட்டு போட வராதுங்களா? இருந்தாலும் இல்ல இதுக்கு இந்த மாதிரி முயற்சி எடுக்கணும் நீங்க. எனக்கு யாரும் போக மாட்டாங்க. நான் தான் பாட சொல்றேன், நீங்க சும்மா பாடுங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வீடுதான் என்ன நீங்கள் கேட்டவையா? நீங்கள் கேட்டவை சரிதானா? நீங்க தான் ஒரு படம் பார்க்காம உட்காந்துருக்கீங்க. ரைட்டு, நீங்கள் கேட்டவைதான். வைரமுத்து வரிகள் நினைக்கிறேன் இந்த பாட்டு. ஆமாங்க. சரி, நாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரு தமிழ் பள்ளி ஆரம்பிச்சோங்க. சரி, தமிழ் பள்ளி ஆரம்பிச்சு வெளியில போனா எல்லாம் அத்தை மாமா எல்லாம் பேசுறது படிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஆனா அதுலயும் ஒரு சுயநலம் இருக்குது. அந்த தமிழ் பள்ளி ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் என் பசங்க 2 பேரும் தமிழ் படிக்கணுங்கிறதான். நல்லதுதான். அதை வெளியில நம்ம ஊருக்கு போறப்ப தாத்தா பாட்டி கூட அவங்களால தமிழ் பேச முடியுது, அந்த பலகையில பேர் பலகையில படிக்க முடியுது, பஸ் எந்த ஊர் போகுதுன்னு சொல்றானுங்க. எவ்வளவு மகிழ்ச்சி ஐயா. ஒரு உங்களோட இந்த ஊர்ல நம்மளோட பசங்க பொண்ணுங்க தமிழ் பேசுறது மாதிரி ஒரு அழகை பார்க்கறதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த இன்பம் நீங்க அங்க வந்து பாருங்க, தமிழ்நாட்டுல தமிழே தெரியாது. நான் இப்போ வந்து குறையா சொல்றேன்னா நீங்க நினைக்க வேண்டாம். விண்ணப்ப படிவம் எழுதுன்னு ஒரு பையன் சொன்னேன். அப்படின்னா அப்படிங்கிறா விண்ணப்பம் பெட்டிஷன் அது மாதிரி எழுது, அதுக்கு எத்தனை சொல்லி அப்படின்னு எத்தனை சொல்லியாவது போடுறாங்க. அப்புறம் 4 சொல்லி போட்டு கொண்டு வந்தாங்க. தமிழ்ல 4 சொல்லியே கிடையாதாடா அப்படின்னு. ஏன் தமிழ் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன செய்யறது? ஐயா, ஒரு சொல்லாடல் உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே குடிச்சவங்கட்டும் படிச்சவங்கட்டும் பேசக்கூடாதுமாங்க. நம்மளை கேனைன் ஆக்கிடுவாங்க. நம்ம வெளியில போனா யார்கிட்ட பேசுவோம்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு படிச்சவங்ககிட்ட பேசுவோம், இல்லை குடிச்சவங்ககிட்ட பேசுவோம். உண்மைதானே? அப்ப வெளியில போய் நம்ம கேனைனா வர்றதுக்கு வீட்லயே இருந்துட்டு போயிடலாம் இல்லைங்களா? அதனாலதான் முடிவு பண்ணி இப்ப வீட்டுல இருக்கிற முடிவு பண்ணிட்டுங்க. இப்ப வீட்டுல தான் இருக்கிறேன். ஏன் இருக்கிறேன்னா, சரி இந்த தலைப்பு வேற வீடுன்னு கொடுத்துட்டாங்களா. அப்புறம் பார்த்தா அந்த புதுசா தமிழ்நாட்டுல ஒரு தலைப்பு செய்தி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏதோ மூக்குத்தி அம்மன் அப்படின்னு 2வது பாகம் வருது. அது நயன்தாரா மட்டும் இல்ல. நயன்தாரானா ஐயா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. என்ன நான் என்ன செஞ்சேன்? நான் அப்பாவை தாங்க நினைச்சேன். நீங்க என்னமோ உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க. நயன்தாரா மட்டும் இல்லையா, நயன்தாராவோட 2 பசங்களும் உண்ணாவிரதம் இருக்காங்களாம், மாமிசம் சாப்பிட்றது இல்லையா. சரி, அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம நயன்தாராவோட ரசிகரா வேற போயிட்டோம். சரி, இந்த தலைப்பு கேட்டதுக்கு அப்புறம் 2 மாசம் நானும் வெளியில போறது இல்லைங்க. போகாதீங்க, நீங்க முடிங்கன்னு சொல்லிட்டீங்க, அதனால முடிச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஐயா, மழை நின்ற பின் குடை சுமையாகிறது. தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகு. அதே போல்தான் நடுவர் அவர்களே, உறவுகளும் நட்பும் அழகா இருக்கிற வரைக்கும் ஒரு தூரத்துல வச்சு பாக்குற வரைக்கும் எல்லாமே அழகுதான். ஆனா குடும்பம் அப்படி இல்லை நடுவர் அவர்களே. மகிழ்ச்சிங்கிறது எங்க இருக்குதுன்னா, வீட்டுல சண்டை போட்டுட்டு அடுத்த 2 மணி நேரத்துல சாப்பாடு கூப்பிடுற மனைவி இருக்கிறாங்களே, அது மகிழ்ச்சி. ஒரு பையனை திட்டினதுக்கு அப்புறம் அவன் மேல தோல்ல வந்து உட்காந்துட்டு முத்தம் கொடுத்து சாரி அப்பா அப்படிங்கிறானே, அது மகிழ்ச்சி இல்லையா? எங்க நம்ம இயல்பா இருக்கிறோம் நண்பர்களே? வீட்டில் மட்டும்தான் இயல்பாக இருக்க முடியும். எங்க போலி வேஷம் தேவையில்லை. வீட்டுல இயல்பா இருப்பேன், சரியா, நான் நினைச்சதை பேசுவேன். இயல்பான இருப்பதே மகிழ்ச்சி. இயல்பே இல்லறம். அந்த இல்லறம் இனிமையான இல்லறம், மகிழ்ச்சியான இல்லறம் வீட்டில் மட்டுமே உள்ளது என்று வாய்ப்பளித்து மிக்க நன்றி. ரொம்ப சிறப்பா அழகா பேசியிருக்கிறாரு அன்பு முரசொலி. பேரை கேட்குறப்பே மகிழ்ச்சியா இருக்கு. முரசொலிங்கிறது ஒரு நல்ல
போர் முரசு சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல பறவை பார்த்தீங்க, அதில் அந்த பெரிய ஓசையை பார்த்தோன்னே ஒரு மைக் தான் இருக்கா? இல்லை இருக்கா? மைக் எவ்வளோதான்? சரி, சிக்கனமாக இருக்கீங்களா? சரி, இதை பிடிங்க போயிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு அது வர இதுலேயே பேசுங்க நீங்கள் அப்படின்னு. ரொம்ப அற்புதமாக பேசுகிறார் அன்பு முரசொலி அவர்கள். வெளியில் போனால் விவகாரமாக இருக்குது, எதுக்கு போவானே? அது கோவலனையும் ஒரு உதாரணம் சொல்லிட்டார். அவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா மாதவி நான் நடுவீட்டில் வந்து ஆட போகிறா இல்லை, அவன் அரங்கேற்ற காதையெல்லாம் அங்கே தான் ஆடிக்கிட்டு இருந்தா. அங்கே போனதுக்கு காரணம் அப்படி ஆகிப்போச்சு. 10வது அதையும் சொல்லிட்டார், உங்கள் ஊரில் எரிஞ்சு போச்சு பார்த்துக்குங்க அப்படின்ட்டார் வெளியே போய். அதே போல் பாடலை சொல்கிற போதும் வீட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. உன்கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இந்த பாட்டு உண்மையிலே அந்த வரி யார் வரி தெரியுமா? யார் வரி? நீ நல்லவங்களா இருக்கீங்க. எங்கள் வகுப்பில் நான் என்னன்னா, நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லுவேன். எதுக்கு நமக்கு ஊர் பகை தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடான்னு நான் சொல்லுவானே, உள்ளே வாடான்னு அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டாராம், உங்கள் வகுப்புல நல்லா படிக்கிறது யாரு? எங்கள் வாத்தியார் அப்படின்னு இருக்காரு. பாரதி வரிதாங்க. அது குழந்தைக்காக பாடுறார். குழந்தை மாடிப்படியில் உருண்டு விழுந்துருச்சு. அதை அப்படியே பிள்ளையை தூக்கிட்டு, கண்ணன் என் கை குழந்தை, கண்ணம்மா என் காது, கண்ணன் பாட்டு எடுத்து படித்து பாருங்க. நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாங்க, எவ்வளவு அற்புதமான பாட்டெல்லாம் அதில் இருக்குது. அந்த குழந்தைகள் கண்ணீரை தொடச்சி அப்படியே உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம்னு என்ன ரத்தம், உனக்கு கண்ணீர் வந்தாலே என்னுடைய இதயத்தில் ரத்தம் வருது பாப்பா அப்படின்னு சொல்லி பாடுறது. அதுக்கு தான் பின்னாடி அதே வரியை வச்சுட்டு கண்ணாசன் அடிக்கிறார். 1000 உறவு வரலாம், அது பெருசு இல்லை. ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். இந்த பாட்டு நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கனாலே அதை அசந்து போவீங்க. ஒரு பக்கம் பத்மனி, ஒரு பக்கம் சிவாஜி வருது. ஒன்றும் இல்லை, ரிட்டையர் ஆனதுக்கு அவ்வளோ கவலைப்படுவார். இப்போல்லாம் ரிட்டையர் ஆனால் சந்தோஷமாக விஆர்எஸ் கொடுத்து வராங்க. என்னென்னா அதில் இப்போ மகள்லாம் உதவ மாட்டாங்க, மருமகள் உதவ மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஆதரவில்லாத தன்மையை நினச்சி கவலைப்படுறதா தான் ஒரு காரணம். அதனால் அது வீட்டுக்குள்ளே உறவுகள் எப்படி இருக்குது, வெளியில் வந்த உறவு எப்படி இருக்குது, அது வரும் போகும். ஆனால் வீட்டு உறவு அப்படி இல்லை. என்னதான் சண்டை போட்டாலும் மனைவியோட ஒரு வார்த்தை பேசுகிறதும், குழந்தை ஓடியாந்து அப்பான்னு நம்ம மேலே மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம்ங்கிறார் திருவள்ளுவர். அதாவது குழந்தை வந்து நம்மளை தொட்டுச்சுனாலே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா. அந்த ஒரு இனிமை எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. அப்போ வீட்டுக்குள்ளே இத்தனை வகையான இன்பங்கள் இருக்குது. வெளியில் போனால் பிரச்சனை வருது. மகிழ்ச்சி என்பது எப்போதும் வீட்டில் தான் அவர் பேசியிருக்காரு. அப்படின்னா நீங்கள் வீட்டிலே தான் இருந்திருக்கணும், எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு தெரியல அப்படின்னு பேசுவதற்காக இல்லை வெளியில் தான் என்று பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய அருண் பழனிசாமி அவர்கள் வாங்க. பரவாயில்ல, அவரும் ஆள் கூட்டு வந்திருக்காரு. என்ன கடைசியாக வந்துச்சா காசு? இப்போத்தான் கொடுத்தாங்க அப்படின்னு ஆங்கிலத்தின் தலைநாடாம் இங்கிலாந்திலே முத்தமிழ் விழா கொண்டாடுகிறான் தமிழன். ஓங்கி ஒலித்த தமிழர் பறையிலே, ஓங்கி ஒலித்த தமிழர் பறை இசையிலே ஆர்ப்பரிக்கும் ஆங்கில கடலோசையும் கரைந்து போனது. பரதத்தின் பாத சலங்கை ஓசையிலே பிக்மன் மணி ஓசையும் மங்கி போனது. டைட்டானிக் நகரத்திலே வழக்காடு மன்றம் தலைமை ஏற்று தீர்ப்பு கூற தமிழே தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறது. டைட்டானிக் நகரத்திலே வழக்காடு மன்றம் தலைமை ஏற்று தீர்ப்பு கூற பாண்டிய நாட்டிலிருந்து தமிழே இங்கு வந்திருக்கிறது.
நம் தேடலுக்கு விடை சொல்லவும் இங்கிலாந்து வாழ் தமிழ் உள்ளங்களை மகிழ்விக்கவும் வீட்டை விட்டு வெளியில் வந்து தன் இல்லத்தை விட்டு வெளியில் வந்து இந்த மேடையில் அறிவு சூரியனாய் அமர்ந்திருக்கும் திரு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். நன்றி, நன்றி. தமிழ் மேல் உள்ள பாசத்தாலும் வாங்க சிரிக்கலாம் என்று ஐயா அழைத்தவுடன் தம் வீட்டிலிருந்து வெளியே வந்து இங்கு என் முன்னால் மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய அன்பு முரசொலி அவர்கள் நல்லா பேசினாருங்க. ஏதோ பாடினாரு, என்ன பேசினாருன்னு இதில் எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம். இதெல்லாம் பேசுகிறேன்னு முதல்ல வந்து அவர் வீட்டில் கேட்டுட்டு வந்தாரான்னு தெரியல, வீட்டில் கேட்டு வந்து பேசுகிறாரான்னு தெரியல. ஏன்னா வீட்டில் வந்துருக்காங்களா இருக்காங்களா கேட்டிருப்பாரு. ஏன்னா இப்பெல்லாம் நம்ம ஏதாவது வெளியே சொல்கிறோம்னா வீட்டில் தான் கேட்டு சொல்லணும். அந்த மாதிரி ஆளுங்க தான் அங்கே 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நாம் வீட்டில் தினமும் குடும்பத்தோடு இருக்கிறது ஒரு நல்ல விஷயங்கய்யா. வீட்டில் குடும்பத்தோட மனைவி மக்களோடு உட்காந்து சாப்பிட்றோம், அது மகிழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்லலை. அதே குடும்பத்தோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஜாலியாக அங்கே உட்காந்து சாப்பிட்ற மகிழ்ச்சி அது இரட்டிப்பு மகிழ்ச்சிங்க ஐயா. இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம வந்து ஸ்விக்கி சொமாட்டோ இங்கே வந்து டெலிவரிங்க ஐயா ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வீட்டுக்கே வருது, சாப்பாடு வீட்டுக்கு வருது. ஆனால் மகிழ்ச்சி வருதா அப்படிங்கிறது வந்து இல்லை. அந்த மகிழ்ச்சி வெளியே போய் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் குடும்பத்தோடு உட்காந்து இருக்கையாக வெளியே இருந்து பார்த்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த மகிழ்ச்சி ப்ளஸ் உங்களுடைய உணவு இதோடு சேர்ந்து உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயா நீங்கள் வந்து வேணால் ஆர்டர் பண்ணி பாருங்கள். அவங்க மாதிரி அன்பு முரசொலி மாதிரி இருக்கிறவங்க இல்லை சொக்கலிங்க வந்து அடிக்கடி வெளியே ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவார். ஹலோ ஸ்விக்கியா 2 மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் வறுவல், கூடவே ஒரு 1/2 கிலோ மகிழ்ச்சி. ஆர்டர் பண்ண முடியுமா ஸ்விக்கிலேயே ஜொமாட்டோலையோ இல்லை எந்த ஆப்பில்? ஏன் மகிழ்ச்சி ஆர்டர் பண்ண முடியாதுங்க? இல்லை வறுத்த 4 கிலோ அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களா? எப்போ நம்ம மொபைல் ஃபோனில் சாப்பாட்டுக்குன்னு ஆப்பு வச்சோமோ அது நம்ம வீட்டு கிச்சனுக்கு நம்மளே வச்ச பெரிய ஆப்பு. ஐயா மக்கள் இப்போ வெளியே போகிறது ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க ஐயா. முன்னாடியெல்லாம் நம்ம தேட்டருக்கு போய் படம் பார்ப்போம். தேட்டர்னா நீங்கள் வந்து தனியாக போகிறது இல்லை, நீங்கள் நண்பர்கள் போடுங்க, காதலன் காதலி மனைவி மக்கள், இல்லை நீங்கள் தனியாக கூட போங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் தியேட்டரில் போய் அங்கே போய் உட்கார்ந்து பார்க்குற ஒரு அனுபவம், ஒரு மகிழ்ச்சி வீட்டில் 4 செவத்துக்குள்ளே உட்கார்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்கிறது இல்லைங்க ஐயா. இப்போல்லாம் வந்து வீட்டில் டிவி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து காலம் ரொம்ப மாறிடுச்சுங்க. வீட்டில் டிவி வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. முதல்ல எல்லாம் வந்து வீட்டு டிவி ரிமோட் கண்ட்ரோல் வந்து யார் கண்ட்ரோலில், அப்பாவா அம்மாவா பையனா யார் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து அன்றைய பிரச்சனை. இப்போ என்ன தெரியுங்களாங்கய்யா, வீட்டு டிவி கண்ட்ரோலு, லைட்டு கண்ட்ரோலு, எல்லா கண்ட்ரோலும் 2 பேர்த்துக்கிட்ட தாங்க இருக்கு. நீங்கள் அம்மா அப்பா பையன்லாம் கிடையாதுங்க. ஒன்று வந்து அலெக்சா, இன்னொன்று வந்து கூகுள். இவங்க 2 பேர் தாங்க ஐயா எல்லா கண்ட்ரோலையும் வச்சிருக்காங்க. இது 2 மனுஷன் கிடையாது ஐயா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து வீட்டுக்கு ஊரில் இருக்கிற எங்கள் அம்மாகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இப்போ டிவி ஓடிட்டு இருந்தது. அப்போ உடனே சொன்னேன், அலெக்சா சுவிட்ச் ஆஃப் தி டிவி அப்படின்னு. உடனே டிவி வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு.
அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அலெக்ஸா சுவிட்ச் ஆன் தி லைட் அப்படின்னு உடனே லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ இதே வந்து எங்கள் அம்மா ஃபோனில் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அவங்க கேட்டாங்க, ஏய் யாருப்பா இது அலெக்ஸா அப்படின்னு. அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, இது வந்து ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டு, அது பாட்டு அது சொல்கிற வேலையை செய்யும் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு வச்சுட்டாங்க. அடுத்த 5வது நிமிஷம் அவங்க வந்து என் மனைவிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. பேர் என்னன்னு கேட்டுக்கணும். ஆமாம், ஏன்னா எல்லாம் ஓகே, எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் ஓகே. யாரும்மா அது அலெக்ஸா, பேரை பார்த்தா வெள்ளைக்கார போமா பேர் மாதிரி தெரியுது, அதுவும் வந்து இவன் சொல்கிற வேலையெல்லாம் செய்யுதாம்மா, என்னம்மா நடக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே நம்ம மனைவி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது ஒரு ரேடியோ பெட்டி தான். அப்படி நான் விட்டுருவனா? இப்போதைக்கு இவர் சொன்ன வீட்டில் அது மட்டும்தான் கேட்குது. காலங்கள் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்குதுங்க நடுவர் அவர்களே. இப்போ வந்து இந்த மாறிட்டு இருக்கிற காலம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, வெளியில் இருக்கிறதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கு, வீட்டில் இருக்க வேண்டியதெல்லாம் வெளியே போயிட்டு இருக்குங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஐயா, வீட்டிலேருந்தே வேலை செய்கிற விட ஒரு கொடுமை எந்த கொடுமையும் இல்லைங்க ஐயா. அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கூட கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ரூம் தான். சன்னல் வெளியே சாப்பாடு கொடுக்குறாங்க, எப்போ கேட்டாலும் மீட்டிங்கில் இருக்கேன். என்ன உலகம் பூரா மீட்டிங் நடந்துகிட்டே இருக்குமா? நான் எங்கள் வீட்லேயும் பார்த்துருக்கேன். தம்பி சாப்பிட்டு அவனை பாம்பு கடிச்சு பிடிச்சி மீட்டிங்கில் இருக்கேன். நான் என்ன செய்யறது? ஐயா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கொஞ்சம் ரெண்டு பிரச்சனை இல்லைங்க. இப்போல்லாம் வீட்டில் ஆஃபீஸ் ட்ரெஸ் என்ன தெரியுங்களாங்கய்யா? வேலை ஷர்ட்டு, கீழே லுங்கி, கட்டியிருக்காங்க. ஒரு சில நேரத்தில் அதுவும் இருக்கு. அது வேறுங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஆன்லைனில் பாடம் நடத்த வேண்டிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களை சொற்பொழிவு வேறு கூப்பிட்டுருவாங்க. 200 கட்டத்தில் ஆள் உட்காந்துக்க தெரியும். அதில் ஒரு அம்மா சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் அவங்க மியூட் பண்ணாமட்டு அவங்க பேசுகிறது நம்ம கேட்கணும். அவன் இன்னும் முடிக்கலையா அப்படின்னு ஒரு அம்மா கேட்குது. என்னட்டா ஒரு நாய் விடாமல் குலைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், 2 ஒழுங்காங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஐயா, 2 நாளைக்கு முன்னாடி நண்பர் மனோகர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லிட்டார், நிகழ்ச்சிக்கு வரும்போது வேஷ்டி கட்டிட்டு வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. நல்ல வேலைங்க ஐயா, போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்து கொடுத்த வேஷ்டி இருந்து கட்டிட்டு வந்தேன். நல்ல வேலைங்க. ஆமாம் ஐயா, முன்னாடி எல்லாம் வந்துங்க வருஷத்துக்கு 2 ஃபுல் செட்டுங்க, ஷர்ட்டு பேண்ட்டு 2ம் கிடைக்குங்கய்யா. இப்போ வந்துங்க வெறும் ஷர்ட்டு மட்டும்தான் இங்கே கிடைக்குது, பேண்ட்டே கிடைக்கிறது இல்லைங்க. என்னன்னு கேட்டால், உனக்கு வீட்டில் உட்காந்துட்டு ஆஃபீஸில் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு எதுக்கு பேண்ட்டு, ஷர்ட்டு மட்டும் போதுட்டாங்க. இப்போ ஐடி வந்து பேண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். ரொம்ப பரிதாபமால இருக்கு. முடிவெட்ட கூட வெளியில அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஐயா. இன்னைக்கு பல துணிக்கடையிலிங்க ஐயா ஆண்கள் செக்ஷனே தூக்கிட்டாங்க. முதல்ல எல்லாங்க ஆஃபீஸ் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் எந்திரிச்சு வெளியே போகும்போது ட்ரெயினில் போவோம், பஸ்ஸில் போவோம், காரில் போவோம், இல்லை நடந்து போகும்போது 4 பேரை பார்ப்போம், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், 4 பேருக்கு ஹாய் சொல்லுவோம், புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க. ஐயா இப்போ வந்துங்க ஐயா, இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு போனோன்னீங்க, அப்போல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் போய் வேலை பார்க்கும்போது மத்தியானம் வந்து ஒன்று இப்போ போகிறவங்க வந்து அவர் கால் பண்ணுவார், இல்லைன்னா அவங்களுடைய மனைவி கால் பண்ணுவாங்க. என்னங்க எப்படி இருக்கிறீங்க, பார்த்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில டைமில் சண்டை இருந்தது அப்படின்னா உடனே அவர் கேட்பார், என்னம்மா எல்லாம் ஓகே ஆயிடுச்சா அப்படின்ட்டு.
அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நேராக கடைக்கு போய் மதுரை மல்லியும் திருநெல்வேலி அல்வாவும் வாங்கி வீட்டுக்கு வருவாருங்கய்யா. ஐயா இங்கேயும் அது நடக்குங்கய்யா. ஏன்னா மதுரை மல்லியும் திருநெல்வேலி அல்வாவும் இப்போ இங்கேயே கிடைக்குதுங்கய்யா. இங்கேயே கிடைக்குது, மதுரையில் கிடைக்கிறது இல்லை. ஊராட்சி இங்கே அனுப்பிட்டா அங்கேருந்து கிடைக்கும். நாங்கள் செவந்தி பூ வாங்கி காதில் வச்சுருக்கோம். ஐயா இந்த மாதிரி சிறு சிறு சந்தோஷங்கள் எல்லாம் காணாமல் போயிடுச்சுங்கய்யா. 24 மணி நேரம் வீட்டில் இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தாங்க எங்கள் கேள்வி. ஐயா வருஷம் குறைஞ்சது ஒரு ஹாலிடேவாவது போகணும். இப்போ வீட்டில் கேட்பாங்க, இந்த வருஷம் எங்கேங்க ஹாலிடே போகிறோம் அப்படின்னு. அந்த 3 பேரை சொல்லுங்க, இந்த வருஷம் இல்லைம்மா வீட்டில் தாம்மா மகிழ்ச்சி, ஹாலிடே வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க வெயிட்டிங் போயிடும். அப்படி இல்லையா, இந்த வட்டம் நம்ம மொட்டை மாடிக்கு போகிறோம். ஐயா அப்படி இல்லை, சரி இல்லை அப்படி அப்படி சொன்னா இப்போ வீட்டில் மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க ஐயா. மகிழ்ச்சி எங்கே, அவங்களுக்கு சோறே இருக்காது, அப்புறம் தானே மகிழ்ச்சி. அதானே ஐயா கடைசியாக ஒன்று சொல்லிடுறேங்க ஐயா. ஆனால் இந்த ஒரு முக்கியமான தலைப்புக்கு உங்களை விட பொருத்தமான ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு இந்த உலகத்திலேயே இல்லைங்க ஐயா. ஏன்னா எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர். இந்த கால உலகம் சுற்றும் வாலிபன் நீங்க தாங்க ஐயா. நான் எப்படி தீர்ப்பை சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை கொண்டு விட்டாரு. பார்ப்போம் இந்த பக்கம் எப்படி என்னை போடுறாங்கன்னு பார்ப்போம். தராசு முள்ளு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஐயா. வீட்டில் மகிழ்ச்சி என்பது ஒருதலை காதல், வெளியில் மகிழ்ச்சி என்பது வெற்றி பெற்ற காதல். பெண் கருவுற்றால் வீட்டில் மகிழ்ச்சி, அவளே தாயாவது வெளியில் மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் நம் வீடு என்பது என்று வாழ்வது எங்கள் அணி. இந்த உலகத்திலும் நம் வீடு என்று வாழ்வது எங்கள் அணி. தன் வீடே உலகம் என்று வாழ்வது எங்கள் அந்த எதிரணி. மகிழ்ச்சி வெளியில் இருக்கிறது. நாம் வெளியில் வந்தால் மகிழ்ச்சியை அடைகிறோம். அந்த மகிழ்ச்சியை போகும்போது வீட்டிற்கும் எடுத்து போகிறோம். எனவே மகிழ்ச்சி வெளியில்தான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. கவலைப்படாங்க, வீடு வீடா வந்து பேசுவாரு. அப்படி அதிகாரம் இருக்கு என்ன? ஆமா, இப்ப ஏதாவது செய்யலாம்னு முயற்சி செஞ்சு புதுசா முயற்சி செஞ்சு தப்பா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் எல்லாம் கூடிடுவாங்க. நம்மள நடுவில் உட்கார வச்சு எனக்கு அன்னைக்கே தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஆமாங்க ஐயா, நம்ம இல்லாத நேரத்துல செய்யாத விஷயங்களை எல்லாம் சொல்லி எனக்கு அன்னைக்கே தெரியும், நீ இப்படித்தான் பண்ணுவ, அது அப்படி இது இப்படி, நீ ஒரு நாள் திருந்த மாட்ட, அவ்வளவுதான் நம்மள உடைச்சு நொறுக்கி போட்டுருவாங்க. சார் எவ்வளவு சோதனை பாவம். நீங்க அதெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களாங்க. அப்புறம் வேற என்ன நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன்னு சொன்னாரு. அந்த பாட்டு எப்ப பாடுறாங்க தெரியுமா ஐயா? ஆடி அடங்கினதுக்கு அப்புறம், 60 வயசு 70 வயசுக்கு அப்புறம். இப்ப வீட்டுல இருக்கையில 2 பேரும் சந்தோஷமா ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிறாங்களான்னு கேளுங்க. 1/2 மணி நேரம் அதிகம். 5 நிமிஷத்துல சண்டை வந்துடும். அதுவும் பசங்க பேசாம இருந்தா கூட என்ன பேசாம இருக்க, என்ன உள்ளத சொல்லு, என்ன வேணும்?